நாவடக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்ற நபராக இருந்தால் கூட நம்ம நாவை காத்து கொள்ளாவிட்டால் வழிமாறி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிசாசினுடைய கண்ணிகளில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு பேசணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். நாம் பிசாசினுடைய கண்ணியிலே அகப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். நம் மேல் இருக்கிற அபிஷேகம் இழக்கப்பற்றும் நம்மளுடைய தரிசனம் வழிமாறி போக அதிக வாய்ப்புகள் உண்டு. முதலாவது சிம்சோன். இப்போ நாவடக்கம்ங்கிற கோணத்தில் நீங்கள் சிம்சோனை நல்லா பாருங்களேன். சிம்சோன் கர்த்தருக்கென்று பலத்த காரியங்கள் செய்வதற்காக அழைக்கப்பட்டவன். பெலிஸ்தியர்களுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக யுத்தாபிஷேகம் பெற்றவர். அவர் ஒரு இரட்சகரை போல, ஒரு நியாயாதிபதியை போல இருந்து பலத்த காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்ட சிம்சோன் அவன் வழிமாறி போய் அவன் நசரேய விரதம் இருக்கக்கூடியவன் தான். நசரேய விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சவம் பிணம் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது, பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது. ஆனால் சிம்சோன் ஒரு சிங்கத்தின் வாயை கிழித்தது மாத்திரமல்ல, இன்னொரு முறை வழி விலகி போய் அந்த அது செத்த சிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. இதனாலும் பரவாயில்லை. இது நசரேய விரதம் தன்னுடைய கட்டளையை நிபந்தனையை விட்டு மாறினாள் என்றால் அவன் மறுபடியும் சரிப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வேசியின் இடத்துல போய் சிநேகம் வைத்து வேசியோடு கூட இருக்கிறான். அந்த நேரத்தில் கூட பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடிப்பதற்கு வராங்க. ஆனாலும் சிம்சோன் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் விலகலை, அவன் மேலேயே இருந்தது. சரியான நேரத்தில் அவங்க வருவாங்க, ஆவியானவர் இறங்குவார், இவன் அதை தெரித்து அவன் தப்பித்து கொள்ளுவான். எந்த நேரத்திலையும் சிம்சோன் அவருடைய கைக்கு மாட்டவே இல்லை, தப்பித்து கொண்டே இருந்தான். ஆனால் இவன் என்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்தினானோ, அதுவும் வேசியின் இடத்துல வெளிப்படுத்தினானோ, அதுவும் அது பெலிஸ்தியருடைய கூலியால் என்று தெரிந்தும் அவர் வெளிப்படுத்தினானோ, உன்னுடைய பலம் எங்கே இருக்குன்னு சொல்லுன்னு கேட்கும்போது முதல் 2 வார்த்தை அப்படியே ஏமாத்தி சொல்கிறான். அடுத்து ரொம்ப துக்கத்தோட, நீ சொல்லவே மாட்டுக்க, உன் பலம் எதில் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு கெஞ்சி கதறி அழுது ஃபீல் பண்ணி கேட்கும்போது என்னுடைய பலம் என் முடியில் இருக்குன்னு ரகசியத்தை வெளிப்படுத்தினான். இந்த விஷயத்தை சொல்லது முக்கியம் இல்லை, யார்கிட்ட சொல்லணும்? தன்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லினா ஓகே. தன்னை இந்த பாதையில் நசரேய விரத பாதத்தில் தன்னை வழிநடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள்ட்ட சொன்னால் ஓகே. ஆன்மீக காரியத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னா ஓகே. ஆனால் சத்துரு யாருன்னே தெரியாம அந்த பெண்மணியின் இடத்துல போய், அந்த ஸ்திரீயின் இடத்துல போய் தன்னுடைய ரகசியத்தை, தன்னுடைய பலத்தினுடைய ரகசியத்தை, தன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியதை நாவினால சொன்னானே, அன்றைக்கே அவன் பலம் முடிந்து விட்டது. அவன் ஒரு இடத்துக்குள்ள போனால் திரும்பி வர வாய்ப்பு உண்டு. ஆனால் நாவடக்கம் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு முழுமையா அவனை கீழே இறக்கி தள்ளி விழப்பண்ண முடியுமோ விழப்பண்ணிருச்சு. அபிஷேகம் பெற்றவன் தான் அவன். மேலே அவன் எத்தனை பேரையும் அடிக்கக்கூடிய பலம் உள்ளவன் தான். இந்த நாவை அடக்க முடியாதவன், 300 பேரை அடக்க தெரிந்தவன், 1000 பேரை அடக்க தெரிந்தவன், பெரிய பெரிய மதில் சுவர்கள், பெரிய பெரிய கதவுகள், இதையெல்லாம் உடைச்சிட்டு போக தெரிஞ்சவன். இருதயத்தை காக்க தெரியல, நாவடக்கம் இல்லை. அவன் நாவடக்கம் இல்லாமல் தன்னை குறித்த எல்லா ரகசியத்தையும் பேசிட்டான். இது ஆரம்பத்தில் நடக்காது. ஆரம்பத்திலேயே இது நடந்துன்னு கேட்டால் நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாய் தேவையில்லாத நபர்களோடு நம்ம பேசும்போது ஆரம்பத்திலே ரகசியம் வெளிப்படாது. தேவையில்லாத நபரோடு பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் என்னமோ பேசுவோம், எப்படியோ பேசுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும், சிநேகம் மாதிரி இருக்கும். போக 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 தன்னை குறித்த A to Z எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நாவடக்கம் இல்லாமல் யார்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும், யார்கிட்ட எவ்வளவு பேசணும் என்று தெரியாமல் நாவடக்கம் இல்லாமல் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனா இருந்தால் கூட அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு மாவரைக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் உண்டாகும். நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை சிம்சோன் எல்லாரையும் அடிச்சுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு தன் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பானேயானால் அவனை கொண்டு கர்த்தர் இன்னும் செஞ்சிருப்பாரு. அவன் பாவத்தில் விழுந்தது உண்மைதான், நசரேய விரதத்தை விட்டு வழிமாறி போனது உண்மைதான். ஆனால் திருப்பி கர்த்தர் கொண்டு வரதுக்கு நிபந்தனைகள் இருக்கு. ஒருவேளை அவன் நசரேயர்கள் செய்யக்கூடாத செஞ்சா கூட தீட்டுப்பட்டு போனால் கூட மறுபடியும் பரிசுத்தம் பண்ணுவதற்கு காரியங்கள் இருக்கு. ஆனால் ஒரே போட்டு உடைச்சி, நாவடக்கத்தில் உடைச்சி அவனுடைய வாழ்க்கை தலை கீழாய் மாறிவிட்டது.
உயரத்தில் இருந்த பலவானாய் இருந்த சிம்சோன் பலம் இழந்து கோமாளியை போல மாறிவிட்டான். காரணம் நாவடக்கம். இந்த நாவடக்கம் இல்லாதது பெரிய விஷயம். தன்னுடைய பலம் நசரைய விரதமாகி இந்த முடியல இருக்குங்கிற ரகசியம் இருக்கே, இது முக்கியமானது. இதை சொல்லக்கூடாதுன்னு கேட்ட சொல்லலாம், ஆனால் யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு இருக்கே. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் சொல்லலாம், யார்கிட்ட சொல்லணும்? உங்க எல்லாருக்குமே 1000 பிரச்சனைகள் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலுமே கவுன்சிலிங் தேவை, ப்ரேயர் பாயிண்ட் சொல்லணும்னு தோணும். யார்கிட்ட சொல்லணும்? யாரை நம்பி சொல்லணும்? யார்கிட்டையும் சொல்லிடலாம்னா உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் சொல்லும் போது அது பிசாசு உங்களை எப்படி பொறி வைத்து கண்ணி வைத்து பிடிக்க ஏதுவாக இருக்குமோ, நம்மளை போய் பிசாசிட்ட கொடுத்த மாதிரி, இந்த என் கையை சங்கிலியை போட்டு இறுக்கிக்கொண்டு கொடுத்த மாதிரி மாறிடும். அப்பனா யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன உதவி கேட்கணும், யார்கிட்ட எவ்வளவு பேசணுங்கிற விஷயம் நமக்கு தெரியாவிட்டால் அது நமக்கு கண்ணியாய் மாறிவிடும். அது சிம்சோனுக்கு வந்த நிலைமை போல. ரெண்டாவது ஒரு நபர் இதே மாதிரி நாவடக்கம் இல்லாமல் தரிசனத்தை இழந்தது யூதாஸ் காரியோத்து. எல்லாருமே என்னென்னமோ பேசினாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க, கூடயே இருந்தாங்க, எல்லாருமே ஓடி உழைத்தார்கள், கர்த்தரோடு கூட போனாங்க, தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். 12 பேருமே கிராமங்களுக்குள்ள போய் எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். வியாதி உள்ளவர்கள் சுகமடைந்தார்கள், பேய்களை விரட்டினார்கள், பேய் பிசாசுல ஓடுது, பயங்கர சந்தோஷம். கர்த்தர்ட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, இத்தனை பேயை விரட்டிட்டு இவ்வளவு இந்த ஊருக்கெல்லாம் போனோம்னு சந்தோஷம், பயங்கரம் தான் எல்லாம். அதுல 12 பேர் என்று வரும்போது யூதாஸ் காரியோத்தும் இந்த வல்லமை செஞ்சிருக்கிறாரு, யூதாஸ் காரியோத்தும் அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கிறாரு. யூதாஸ் காரியோத்தும் அந்த 12 பேருக்கு என்ன மதிப்பு மரியாதை மகிமை குளோரி கொடுக்கணுமோ அதே ஸ்தானத்தில் தான் இருந்தவர். ஆனா இவர் நாவடக்கம் இல்லை. என்ன செஞ்சாருன்னா, இவருக்கு பொருளாசை உள்ள இருந்தது, உள்ளேயே இருந்திருந்தால் கூட மாறி இருக்கும். இதை எப்படியாவது செயல்படுத்த வேண்டுமே என்று சொல்லி தேவையில்லாத நபர்களோடு கூட்டு வைத்து அவர்களோடு பேச ஆரம்பித்தார். பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்களோடு கூட்டி வைத்து இந்த டீமுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை சொன்னார். இயேசுவை பற்றி, இயேசுனா யார் தெரியுமா, அவர் எப்படி பிடிக்கலாம் தெரியுமா, அவரை நான் எப்படி காட்டி கொடுக்க, எனக்கு என்ன துட்டு தருவீங்கன்னு சொல்லி இந்த டீமு குறித்து 12 பேர், அதில் தலைவர் ஒன்று, 13 பேர் முக்கியமாக இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த 13 பேர் உலகத்தையே பயங்கரமாக கிரியை செய்ய போகிற ரகசியம் போடுவாங்க, ஆயிரக்கணக்கான காரியங்கள் பேசுவாங்க. இதை விட்டு நாவடக்கம் இல்லாமல் இந்த காரியத்தை வெளியே சொல்றாங்களே யூதாஸ் காரியோத்து, அவன் வெளியே சொன்ன மாத்திரத்திலே பிசாசு உள்ள புகுந்துட்டான். அவனுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. புகுந்த உடனே அவன் உள்ள அப்படியே அது போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும். அது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எனக்கு இப்படிலாம் தோணுது, என்னை சரிப்படுத்துங்கன்னு கேட்பது ஒரு ரகம். அது அப்படியே போய் இது எப்படி வீழ்த்தலாம் என்று சொல்லி நேராக சத்துருக்கள்கிட்டே போய் சொல்றாங்களே. இவங்க நாவடக்கம் இல்லாதவங்க, நாவடக்கம் இல்லை. கடைசி இவங்க என்னன்னா, நான் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேன், தங்களுடைய திட்டம் நிறைவேறி விட்டது என்று அவங்க நினைக்காங்க. யூதாஸுக்கு அதுக்கு தான் தெரியுது, ஐயோ வேற மாதிரி போயிருச்சேன்னு சொல்லி இவன் கடைசி இவருடைய வாழ்க்கை தற்கொலைக்கு நேராக போயிடுச்சு. நாவடக்கம் தரிசனத்தை விட்டு அதாவது அதிகமாக பேசுகிற நாவடக்கம் இல்லை அப்படின்னா தரிசனத்தை விட்டு பிரிச்சிரும். நாவடக்கம் இல்லையா தரிசனம் உள்ள நபர்களை விட்டு பிரிச்சிரும். நாவடக்கம் இல்லையா தரிசனத்தோடு ஓட முடியாது. நாவடக்கம் இல்லையா தற்கொலையில் போய் முடியும். என்னுடைய முடிவு தற்கொலையை தான். போகலாம், என்ஜாய் பண்ண மாதிரி போகலாம், ஆனால் தற்கொலையில் கொண்டு போய் முடிச்சிடும். ஏன்னா ஒரு நாள் அது குற்ற மனசாட்சியை உண்டாக்கும். அதனால தான் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேச வேண்டும் என்று தெரிந்து நம்ம பேசாவிட்டால் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தோமே ஆனால் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும்.